Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT-யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. ஓகே, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல அப் டு செக்ஷன் 2.10 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம செக்ஷன் 2.11 தான் பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், அதுக்கப்புறம் அதோட மெஷர்ஸ், ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். We have read about different types of angles in this chapter. ஆல்ரெடி நம்ம angles பத்தி நம்ம ஆங்கிள்னா என்ன, அது எப்படி மெஷர் பண்றது, அந்த மாதிரிலாம் நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா ப்ரீவியஸ் செக்ஷன்ல. அண்ட் அங்கே லேர்ன் பண்றப்பவே நம்ம சில டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் கூடவே சேர்த்து பார்த்துருக்கோம். லைக் இப்போ we have seen that straight angle is 180 degree. ஸோ straight angle 180 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ஒரு ஃபுல் டேர்ன் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆங்கிள் which is 360 டிகிரி. ஹாஃப் டர்ன்ன்றப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதோட மெஷர்மெண்ட் வந்து 180 டிகிரி. அதே மாதிரி குவார்ட்டர் டர்ன்ன்றப்போ நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அண்ட் அதோட மெஷர் வந்து 90 டிகிரி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், சரியா. அதே மாதிரி அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள், நெக்ஸ்ட் வேற என்ன டைப் இருக்கு, அது எல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம். Okay, now acute angle that are smaller than the right angle. Smaller than the right angle na 90 degree. Okay, so basically any angle which is less than 90 degree, 90 degree விட கம்மியா இருக்கு, ஓகேவா, 90 degree விட கம்மியா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே என்ன, acute angle-ன்னு சொல்லுவாங்க. ஸோ acute angle-ன்றது less than 90 and more than 0-வா இருக்கும், are called acute angle. ஓகே, அண்ட் 0 டிகிரி வந்து 0 ஆங்கிள்னே தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 0 டிகிரி 0 ஆங்கிள், அண்ட் 0 விட அதிகமா 90 டிகிரி விட கம்மியா இருக்குன்னா அந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து அக்யூட் ஆங்கிள். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுக்கு அக்யூட் ஆங்கிள் எப்படியெல்லாம் இருக்கும் பிக்சரா பார்க்குறப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிண்டா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஒரு ஹாரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், இங்க எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்போ இந்த எல் ஷேப் வந்து நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ எல் ஷேப்புக்கு இந்த சைடு இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி பெண்ட் ஆகுறப்போ உங்களுக்கு யூ கேன் சி இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி வரும் இல்லையா. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரது எல்லாமே உங்களுக்கு அக்யூட் ஆங்கிளா தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அ ஹிண்ட் தான். ஏன்னா பிக்சரை பார்க்குறப்போ வித்தவுட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் நம்ம அது அக்யூட்டா ரைட் ஆங்கிள் அப்டியூஸான்னு நம்ம சொல்லலாம். சி கரெக்டாக இந்த எல் மாதிரி இங்கே வருதுன்னா அது அக்யூட், ஓகேவா. அண்டு எல் வராமல் கொஞ்சம் பெண்ட் ஆகுது, பெண்டனா இந்த டுவர்ட்ஸ் த ரைட் சைடு, இந்த உள்ளக்க பெண்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து இது எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகே, இது எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ஓகே, அதுவே இப்போ 90 டிகிரி, இது இந்த லைன் தானே 90 டிகிரி, அதை விட கொஞ்சம் அதிகமா நிறைய பெண்டா இருக்கு அப்படின்றப்போ அது வந்து என்ன, அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வித்தவுட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டே நம்ம சொல்லலாம் இல்லை. இப்போ இங்கே ஒரு லைன் இருக்கு, இது இவ்வளோ அதிகமாக பெண்டாக இருக்கு. இப்போ நேரானா வேர்டிக்கல் லைன் வந்து இதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் 90 டிகிரின்றப்போ ரைட் ஆங்கிள் இப்படி இருக்குமா, 90 டிகிரி அதிகமாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ ப்ரொட்ராக்டர் வச்சு தான் இது பார்க்கணுமானா அவசியம் இல்லைல்ல. அப்போ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அதுவே நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட அதிகமாக இந்த சைடில் இப்படி ஃபார்ம் ஆகுது, ஏதோ ஒரு லைன் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்றப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ஆங்கிள் என்ன, இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளாக இருக்கும், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள். ஓகே, அண்ட் பேக் டு த பொசிஷன்ன்றப்போ அது கம்ப்ளீட் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, நம்ம ப்ரொட்ராக்டர் இல்லாமலே நம்ம அது வந்து என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியாகவே. ஓகே, வித்தவுட் மெஷரிங். சரி, இங்கே அக்யூட் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டைப் இஸ் obtuse angle, and angles that are greater than right angle and less than straight angle. So meaning புரியுதா. so greater than right angle னா 90 டிகிரி விட அதிகமா, at the same time 180 டிகிரி விட கம்மியா இருக்கும். 90 டிகிரி விட அதிகமானா அப்போ 290 300 கூட 90 விட அதிகம் தான், ரைட்டா. அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க, 90 விட அதிகம், at the same time 180 விட ஸ்மாலர். அப்போ லைக் 130 160 179 இது எல்லாமே லெஸ் தென் 180 அண்ட் மோர் தென் 90 கீழே வருதா. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாமே அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்.
Okay, have we covered all the possible measures that angle can take? Here is another type of angle and கேக்குறா சொல்றாங்க. One more type பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஆங்கிள் தான். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து angles that are greater than straight angle and less than a ஹோல் ஆங்கிள். ஹோல் ஆங்கிள் 360. ஸோ 180 விட அதிகமா அண்ட் 360 விட கம்மியா இருக்கிற ஆங்கிள் நேம் தான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இன்னும் டைப்லாம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? I'll just demonstrate and show. இப்ப பாருங்க. இப்போ இங்க ஒரு லைன் இருக்கு. சரியா? இப்போ இந்த லைன் மேலேயே I'll take the one more line. இப்போ ப்ளூ லைன். இப்போ இந்த நான் ப்ளூ லைன் டிரா பண்றப்போ அது கம்ப்ளீட்டா எல்லோ லைனே மறைக்குது இல்ல. அதுக்குன்னு எல்லோ லைன் இல்லாமலையா இருக்கு? எல்லோ லைன் இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மேல ஒரு லைன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்போ நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் வந்து ஜீரோ ஆங்கிள். இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? ஜீரோ ஆங்கிள். இப்போ ஜீரோ ஆங்கிள் இருந்து லைட்டா கொஞ்சம் ரொட்டேஷன் வந்து ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள். ஸ்டில் இட் கெட்ஸ் அ ஸ்ட்ரெயிட். இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வர வரைக்கும் கொஞ்சம் பெண்டா இருந்தா கூட இங்க ஃபார்மா இருக்கிறது எல்லாமே என்ன? அக்யூட் ஆங்கிள். ஒன்ஸ் இட்ஸ் பிகம்ஸ் வெர்டிக்கல் லைன், நோ கரெக்டா வெர்டிக்கலா வந்துருச்சு அப்படின்னா இது ரைட் ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிளோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. லைக் மோர் தென் 90 அண்ட் லெஸ் தென் 180. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்குமே இந்த எட்ஜ் வரைக்குமே. ஓகே, இது ஃபுல்லாவே என்னதுன்னா அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் மோர் தென் 90 அண்ட் லெஸ் தென் 180. தென் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு ரெண்டு லைனுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட கொஞ்சம் அதிகமா அண்ட் கம்ப்ளீட் ஆங்கிள் விட கொஞ்சம் கம்மியா. ஓகே, இது வரைக்கும் ஃபுல்லாவே இதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அண்ட் பேக் டு த பொசிஷன் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா தானே அது அகைன் பேக் டு த பொசிஷன் ஆயிருக்கு. ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இட் டேக்கன் அண்ட் பேக் டு த பொசிஷன்ன்றப்போ அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் கண்டிப்பா இண்டிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன டைப்னு நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ரைட் பண்றேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜீரோ ஆங்கிள். ஜீரோ ஆங்கிள்னா அது ஆங்கிள் வந்து கரெக்டா 0 டிகிரி தான் இருக்கும். 0 டிகிரிக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனா அண்டர்ஸ்டாண்ட், ஒரு லைனுக்கு மேல இன்னொரு லைன் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 90 and more than 0 டிகிரி இருந்தா அது வந்து அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? அக்யூட் ஆங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டிரா பண்றேன். இது வந்து அக்யூட் ஆங்கிள். இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் பர்ஃபெக்டா 90 டிகிரி இருக்கணும். ஓகே, அதுதான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எப்பவுமே எல் ஷேப்ல இருக்கும். அண்ட் ரிமெம்பர், ரைட் ஆங்கிள்ல இந்த ரெண்டு லைன்ஸுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரைட் ஆங்கிள் கர்வுக்கு பதிலா இந்த மாதிரி கூட டிரா பண்ணலாம். ஓகே, அண்ட் ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் less than 180 degree and more than 90 degree. more than 90 டிகிரினா அதுக்கு பேர் என்ன? அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் 90 விட அதிகமா இருக்கிறதுனால இந்த பக்கம் இப்படி எக்ஸ்ட்ரா பெண்டா எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும் அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா 180 டிகிரி இருக்கணுமா? அப்போ இங்க வெர்டெக்ஸ் ஒரு லைன் இருக்கா, அப்புறம் ஒன் மோர் லைனும் இப்படி இருக்கும். கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா ஃபார்மா இருக்கும். வெர்டெக்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு 180 டிகிரி இப்படி மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்.
ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அன்றது என்னன்னா less than 360. ஓகே, less than whole angle complete angle அப்படின்னா அது 360 டிகிரி தான் மீன் பண்றாங்க. ஸோ less than 360 டிகிரி and more than 180. more than 180 டிகிரினா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இங்கே ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆங்கிள். complete angle is perfectly 360 degree. ஸோ கம்ப்ளீட் ஆங்கிளும் ஜீரோ ஆங்கிளும் ஒரே லைன் மாதிரி தானே இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்கன்னா இது இப்போ ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன் இருக்கு, இது கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுத்ததுனால தானே கம்ப்ளீட் ஆங்கிள். அதுக்காக இந்த ஒரு ஒரு இண்டிகேஷன் இந்த ஆங்கிள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆரோ இருக்கும். ஸோ ஜீரோ ஆங்கிளும் ஒரு சிங்கிள் லைன் தான், கம்ப்ளீட் ஆங்கிளும் சிங்கிள் லைன் தான். பட் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஆரோ சிம்பிள் இருக்கு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆங்கிள். ஆரோ சிம்பிள் இல்லைன்னா அது ஜீரோ ஆங்கிள். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். In each of the below grids, join A to the other grid points in the figure by a straight line to get an acute angle. Okay, first acute angle வந்து draw பண்ணலாமா? acute angle draw பண்றதுக்கு முன்னாடி just understand இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு எல் ஷேப் ஃபார்ம் ஆகணும். பர்பெண்டிகுலர் லைன் draw பண்ணிக்கலாம். இதுதான் பர்பெண்டிகுலர் லைன். Okay, I'll just cut this. போர்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம் for our convenient purpose. Okay, here I have taken and the questions. So just remember acute angle அப்படின்னா இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா, இதுதான் பர்பெண்டிகுலர் லைன். பர்பெண்டிகுலர் லைனோட கொஞ்சம் பெண்டா இருந்தா அதுதான் அக்யூட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த பர்பெண்டிகுலர் லைனுக்கு கொஞ்சம் இந்த பக்கமா பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது அக்யூட் ஆங்கிள். இப்போ இது அவங்க சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் நம்மளுக்கு ட்ரா பண்ணி காட்டிட்டாங்க. இப்போ செகண்ட் வந்து இதில் நம்ம அக்யூட் ஆங்கிள் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் எதுவாக இருக்கும்னா இந்த லைன் தான் பர்பெண்டிகுலர் லைன். எல் ஷேப் ஃபார்ம் ஆகுது இல்லை, யூ கேன் சி இங்கே ஒரு எல் ஷேப் ஃபார்ம் ஆகுதா, எல்ன்னு சொல்லியிருக்கா, இது ஒரு 90 டிகிரி அண்ட் இந்த சைடும் 90 டிகிரி. இந்த லைன் பர்பெண்டிகுலர், இந்த லைன் பர்பெண்டிகுலர். நம்ம எப்படின்னா ட்ரா பண்ணலாம். இப்போ 90 டிகிரி விட நம்ம பெண்டா தானே ட்ரா பண்ணோம். இப்போ இந்த லைன் வந்து திஸ் லைன், இந்த லைன் வந்து பேசிக்கா பர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரி லைன். அப்போ 90 டிகிரி விட கம்மி அப்படின்னா நம்ம கொஞ்சம் இது இப்படி பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணா இந்த 3 பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாமா? இந்த 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு இது 90 டிகிரி இல்லைன்னா இந்த 3 பாயிண்ட்ஸே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 3 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்றதுல we got acute angle. அந்த acute ஆங்கிளுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணி மென்ஷன் பண்ணிடுங்க acute angle அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் obtuse angle. ஓகே, ஓகே, நான் obtuse angle என்றது என்னது? more than 90. அப்போ just identify the perpendicular line. இப்போ இது perpendicular லைனா, இது வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அதிகமா இருக்கணும். இப்படி பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணா போதுமா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இது வந்து 90 டிகிரி. அப்போ இது வந்து obtuse angle. இது this is enough. ஓகேவா, இது obtuse angle. சேம் கான்செப்ட் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க, இது வந்து இந்த லைனுக்கு இப்படி ட்ரா பண்ண இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட கம்மியா தானே இருக்கணும் பேசிக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கூட இங்க ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இங்க இப்படி ட்ரா பண்ணா அது 90 டிகிரி பர்பெண்டிகுலர் லைன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணா வில் கெட் an obtuse angle. ஓகே, இது வந்து obtuse angle. ஓகேவா,
நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் டிரா பண்ண சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்றது என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் விட அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ன்றது எங்க இருக்குன்னா, இது வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள். இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இது கம்ப்ளீட் ஆங்கிள். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், மோர் தென் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அண்ட் லெஸ் தென் கம்ப்ளீட் ஆங்கிள். இங்க எங்க லை ஆனாலும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். இது இங்க இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்க ஆரோஸ் இந்த மாதிரி ஆரோ நீங்க டிரா பண்ணா கூட இட்ஸ் கரெக்ட் தான். இது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க டிரா பண்ணிட்டு கூட யூ கேன் ஷோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு கூட யூ கேன் ஷோ திஸ் ஆஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே, நிறைய வேஸ் இருக்கு. பட் ஒன் ஆங்கிள் இஸ் எனஃப் டு மென்ஷன். இப்போ அதே மாதிரி தான் இங்க. ஸோ இங்க வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த லைனுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேவா? எல் ஷேப் ஃபார்ம் தான் 90 180. அப்போ இங்க எங்கேயாச்சும் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம மீன் எடுத்துக்கிட்டோம்னா தட் கிவ்ஸ் யூ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ இதுவே எடுத்துக்கலாமா? அப்போ ஆரோ மார்க் இங்க இப்படி கொடுங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே. So mark the intended angles with curves to specify the angles one has been done for you. அதுதானே நம்ம பண்ணோம். அந்த curve யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டோம்ல, அதுதான் இவங்க சொல்றாங்க. Next, to use a protractor to find the measures of each angle, then classify each angle as a acute, obtuse, right or reflex. இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல ஆங்கிள் மெஷர் பண்ணிட்டு மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா கேட்டகரைஸ் பண்ண சொல்றாங்க. அக்யூட்டா, அப்டியூஸா, ரைட்டா, ரிஃப்ளெக்ஸான்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணணுமா. ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுறதுக்காக நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் ப்ரொட்ராக்டர் வந்து அதோட வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. இல்லைன்னா அது கேமோஃப்ளேஜ் ஆகிடுது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த பேக்ரவுண்ட். ஓகே, நவ் லெட்ஸ் டேக் எ ப்ரொட்ராக்டர். நவ் ப்ரொட்ராக்டரை இந்த பாயிண்ட்ஸில் பிளேஸ் பண்ணி ஒரு ஆங்கிளாக நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஆர் கேட்குறாங்க. ஸோ நான் டி தான் வேர்டெக்ஸில் நான் கரெக்டாக இது பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிடிஆர்ன்றது பார்த்தீங்கன்னா பிடி ஆர்மு அண்ட் டிபி ஆர்ம் டிஆர் ஆர்ம் ஃபார்ம் பண்ணுற ரேஸ்லேருந்து ஆங்கிள் பிடிஆர் கிடச்சிருக்கு. அப்போ ஒன் ஆஃப் த ஆர்ம் மேலே நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நான் டிஆர் ஆர்ம்ல கரெக்டா என்ன பண்ணியிருக்கேன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டிஆர் ஆர்ம்ல நான் ஜஸ்ட் கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டி மேல டி வெர்டெக்ஸ் மேல சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் அண்ட் டிஆர் மேல என்னோட பேஸ் லைன் கரெக்டா இருக்கா? இப்போ இது பேஸ் லைன்னா அப்போ நான் இங்கேருந்து 0லேருந்து கவுண்ட் பண்ணணும், நாட் 180லேருந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 0, 10, 20, 30 கரெக்டாக எவ்வளோ வருதுன்னா எனக்கு 30 டிகிரி கிட்ட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. இங்கேயே ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 30 டிகிரியா இருக்கு. 30 டிகிரின்றப்ப அது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள் தானே. ஸோ அதுவும் இங்கே ரைட் பண்ணிடலாமா? அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பிடிக்யூ. பிடிக்யூ அப்போ இந்த டிபி ரே அண்ட் டிக்யூ ரே. இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து டிக்யூவை பேஸா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது டில்ட் பண்ணி டிக்யூவை பேஸா எடுத்தா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது? 60 டிகிரி வருது. அப்போ பிடிக்யூ பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. 60 டிகிரி அது ஸ்டில் இட்ஸ் அக்யூட் தானே. டில் 90 வர வரைக்கும் அது அக்யூட் தான். ஸோ இதோட ஆன்சரும் நம்மளுக்கு அக்யூட் தான் கிடைக்குது. அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் பிடிடபிள்யூ. அப்போ நான் என்ன பண்றேன், டிடபிள்யூவை I'll take it as a பேஸ் லைனா. ஓகேவா? இப்போ இங்க 0ல இருந்து இந்த டிபி வந்து எங்க பாஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். டிடபிள்யூ ஓகே. இப்போ நம்ம கிட்ட கேட்ட ஆங்கிள் என்ன? பிடிடபிள்யூ. அப்போ டிபி ரே டிடபிள்யூ ரே ஃபார்ம் பண்ற ஆங்கிள் தான் கேக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அது எவ்வளோ வருது அப்படின்னா
PTW இங்க 0ல இருந்து எடுக்கணும். 0, 10, 20. ஸோ இது 100. ஒரு 103ன்னு எடுத்துக்கலாமா? 103 தான் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் வருது. இப்போ 103 அப்படின்றப்போ 103 டிகிரி விச் இஸ் மோர் தென் 90 அண்ட் லெஸ் தென் 180. அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன கேட்டகரியில ஃபால் ஆகுதுன்னா அப்டியூஸ் ஆங்கிள் ஃபால் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க கேட்குற ஆங்கிள் வந்து WTP. ஸோ தட் மீன்ஸ் இங்க அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டூ வேஸ் இருக்கு. இந்த PTW நம்ம இது எடுத்தோம்ல இன்டர்னல் ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360ன்னு தெரியும். 360 மைனஸ் இந்த 103 பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். தட் இஸ் 257 அந்த மாதிரி கிடைக்குது. நீங்க அப்படி பண்ணாலும் ஃபைன் தான். ஸோ 360 மைனஸ் 103 பண்றதுல நம்மளுக்கு 257 டிகிரி வருது. ஓகே, விச் இஸ் ரிஃப்ளெக்ஸ். இந்த மாதிரி மெஷர் பண்ண இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஃபைன் தான். இல்லை நான் ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொட்ராக்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பேஸ் ஆங்கிளாக எடுத்துக்கலாமா? பிடியை நான் பேஸ் ஆங்கிளாக எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் டியும் எனக்கு கரெக்டாக இதில் பிளேஸ் ஆயிருக்கு. பேஸ் ஆங்கிளாக நான் டிபி எடுத்ததுனால 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். நம்மளுக்கு உள்ள இருக்கிற ஆங்கிள் தான் வருது இல்ல. அப்போ வெளியில வந்து 360 ஆனா நம்மளுக்கு ஃபுல் ரொட்டேஷன் அந்த சர்க்குலர் ஷேப்ல இருக்கிற ப்ரொட்ராக்டர் நம்ம கிட்ட இல்ல சாரி. ஸோ அப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அப்ராக்ஷன். ஏன்னா ப்ரீவியஸா இருந்த செக்ஷன்ல கூட நம்ம இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கு. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ன்றப்போ அது ஃபால் ஆகுறப்போ இட் இஸ் நம்மளோட அந்த செமி சர்க்கிள்ல டில் 180 வரைக்கும் தான் இருக்கு. 257 வேல்யூவே இல்ல. அப்போ நம்மளால அது வந்து மெஷர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 360ல இருந்து இங்க நம்ம இன்டர்னலா ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணா எக்ஸ்டர்னல் இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தெரிஞ்சிடும். விச் இஸ் 257 எனக்கு கிடைக்குது. 257ன்றது பாத்தீங்கன்னா 180 விட அதிகம், 360 விட அது கம்மி, ரைட்டா? அப்போ அது என்ன கேட்டகரியில ஃபால் ஆகும்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இந்த டைப்ல இது ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். Third sum, in this figure, TER equal to 80 degree. ஓகே, இந்த ஃபிகரும் நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம். வில் யூஸ் போர்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர்ல TER ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? இது வரைக்கும் 80 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் மட்டுமே 80 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கான். ஓகேவா? வாட் இஸ் த மெஷர் ஆஃப் பிஇடி? பிஇடினா பிஇஎஸ் கேட்கல, பிஇடி கேட்குறாங்க. பிஇடினா இந்த ஃபுல் ஆங்கிள் கேட்குறாங்க. வி நோ தட் பிஇஆர்ன்றது எவ்வளோ வரும்னா 180 தானே பிஇஆர். ஓகே, ஸோ பிஇஆர்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிஇஆர் இதோட ஆங்கிள் எவ்வளோ? கரெக்டா 180 டிகிரி தானே நம்மளுக்கு வரும். அப்போ பிஇஆர் 180 டிகிரி ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ பிஇஆர் ஃபார்ம்ஸ் a straight angle. ஸோ ஆங்கிள் BER 180 டிகிரி. இந்த BER பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பிரிஞ்சிருக்குல்ல. 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் பர் த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்க போறேன். BET TER எடுத்துக்கிறேன். BET பிளஸ் TER சேர்த்து தான் BET பிளஸ் ஆங்கிள் TER சேர்த்து தான் 180. அண்ட் கிவன்ல கொஷின்ல நம்மளுக்கு TER வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இட்ஸ் கிவன் TER as 80. I'll just replace TER as 80 and here angle BET as a same, அதே எடுத்துக்கலாம் 180 டிகிரி.
இப்போ எனக்கு ஆங்கிள் பிஇடி வேணும் இல்லையா? ஸோ 180 minus taking 80 to the other side, minus 80 degree. அப்போ ஆங்கிள் பிஇடி எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 100 degree. ஓகே. ஸோ இதோட வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருது? 100 டிகிரி வருது. ஸோ 100 + 80 180 ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வருது இல்லையா? ஸோ லாஜிக் கரெக்டாக இருக்கா? அண்ட் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் எஸ்இடின்னு கேட்குறாங்க. இந்த மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒன் மோர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். டூ லைன்ஸ் ஆர் perpendicular to each other. அப்போ இங்க ரைட் ஆங்கிள் தானே ஃபார்ம் ஆகும், which is 90 டிகிரி, ரைட்டா? இதுல இந்த எஸ்சிஆர் மட்டும் 80 டிகிரின்னு சொல்றாங்க. இந்த பார்ட் மட்டும் 80 டிகிரி அப்படின்னா அப்போ இந்த பார்ட் எவ்வளோ லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கும்? இது வரைக்கும் 80, ஃபுல்லா 90, இது வரைக்கும் 80, அப்போ இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? 10 தானே இருக்கும். இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ணி எஸ்சிடி வந்து 10, அதை நம்ம இப்போ வேர்டிங்ஸ்ல ரைட் பண்ண போறோம். ஸோ எஸ்சிஆர் இஸ் 90 டிகிரி. இங்க ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ ஆங்கிள் எஸ்சிஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுல ஆங்கிள் எஸ்சிடி பிளஸ் ஆங்கிள் டிஇஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. TR it's given as a 80 டிகிரியா? இப்போ ஆங்கிள் எஸ்சிடி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால we'll keep it as it is. Now angle SCT equal to 90 minus 80. So 90 minus 80 எவ்வளோ வருது? 10 டிகிரி. அப்போ இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து 10 டிகிரி. So this one is how much? இது வந்து 10 டிகிரி. Okay, so that's all the steps. Now figure it out. Next figure it out இருக்கு. Draw the angles with the following degree measures. இது நம்ம previous sectionல பண்ணோம்ல, அதே டைப் தான். ஓகே, ஸோ நம்ம ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? இங்க கொடுத்துருக்குற ஆங்கிள்ஸ் எல்லாமே ட்ரா பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 195 எல்லாம் இருக்கு. 195ன்றப்போ இட் இஸ் மோர் தென் 180. அது எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்ப்போம். சரியா? ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி. Okay, now first what you have to do, A1ல 140 டிகிரி ட்ரா பண்ண போறோம். ஸோ பை டிஃபால்ட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பேஸ் லைன் ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து நம்மளே ட்ரா பண்ணிக்கணும். அது ஹாரிசான்டல் லைனை எடுக்க சொல்லியிருந்தேன். வெர்டெக்ஸும் மார்க் பண்ணிப்போங்க. நெக்ஸ்ட் டேக் எ ப்ரொட்ராக்டர் அண்ட் பிளேஸ் இட் ஆன் இந்த வெர்டெக்ஸ் அண்ட் மேக் ஷோர் அந்த ஆர்மும் அதுல கோயின்சைட் ஆகணும். நம்மளுக்கு 140 தானே, இங்கிருந்து 0ல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்டர்னல் ஆங்கிள் பார்க்கக்கூடாது பேஸ் ஆங்கிள் எடுக்கிறப்போ. அப்போ 0ல இருந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 140 லைன் இங்க 0ன்றப்போ எனக்கு இந்த ப்ரொட்ராக்டர்ல எனக்கு வந்து அவுட்டர் பாயிண்ட்ஸ் தான் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ 140 வந்து எனக்கு இங்க வருது. ஸோ ஐ கேன் see here. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், I'll keep a protractor aside. இந்த வெர்டெக்ஸையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு 140 டிகிரி கிடைச்சிரும். இதுதான் 140 டிகிரி. நெக்ஸ்ட் 82. ஸோ சேம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு டூ, ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் எடுத்துக்கணும். ஓகேவா? அண்ட் மார்க் த வெர்டெக்ஸ். நவ் பிளேஸ் த ப்ரொட்ராக்டர். பேஸ் லைன்னா 0வா? இப்போ 82ன்றப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எங்க வருதுன்னு பாருங்க. இங்க 80, 81, 82. So here is the 82. Mark it and remove the protractor using a scale. இந்த வெர்டெக்ஸும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணா போதும். And what is the angle? It formed 82 degree. அதை ஆர்க் ட்ரா பண்ணி அது மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு 195. 195 கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் இப்போ நம்மளுக்கு ஃபுல் சர்க்குலர் ப்ரொட்ராக்டர் இருந்தா நம்மளுக்கு ஈஸியாவே நம்ம மார்க் பண்ணலாம். பட் நம்ம செமி சர்க்குலர் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தானே மார்க் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ட்ரா பண்ணிடலாம். சரியா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இருந்து இப்போ 180 தான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 180ல இருந்து how much we need to add to get the 195? ஒரு 15 இருந்தா போதும்ல 195க்கு.
அப்போ 180 டிரா பண்ணதுக்கு அப்புறம் அடிஷ்னலா 15 டிகிரி எக்ஸ்ட்ராவா நம்ம கால்குலேட் எடுத்தாலே நம்மளுக்கு போதும். 195 வந்துரும். ஓகே. இல்ல அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இது 195 இந்த சைடு வரப்போ பேசிக்கா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி. கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360யா? அப்போ 360 மைனஸ் 195 எடுத்தா 165 வரும். அப்போ 165 டிரா பண்ணிட்டா இன்டர்னலா 165 ஆங்கிள் வந்து டிரா பண்ணா அப்போ எக்ஸ்டர்னலா அதுக்கு எவ்வளவு ஃபார்மா இருக்கும்? 195 தான் ஃபார்மா இருக்கும். இப்படியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எய்தர் வே we have two options. அப்போ shall we go with this option? ஏன்னா நம்ம இந்த ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி அடிஷ்னலா 15 எடுக்க தேவையில்ல. ஓகே. ஸோ வென் யூ நோட்டிஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் குடுக்குறாங்க அப்படின்றப்போ வாட் இஸ் த திங் தட் யூ ஹாவ் டு டூ? ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 மைனஸ் 195 அந்த வேல்யூ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்குமா? அந்த ஆங்கிள நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஆங்கிள மெஷர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அப்போ எக்ஸ்டர்னலா ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட வந்து என்கிட்ட சர்க்குலர் ப்ரொட்ராக்டரே இருக்கு அப்படின்னா ப்ராப்ளமே இல்ல. டைரக்டா அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ்க்கு. ஓகே. இப்போ சி வந்து 195. 195க்கு நான் என்ன பண்ண போறேன்னா டு கெட் த 195 360 minus 195 which is 165. அப்போ as usual I'll draw a line. இது vertex. I'll place a protractor here. 165 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 165 பாத்தீங்கன்னா between 160 to 170 இங்க 165 இருக்கு. Now I'll remove the protractor. இப்போ இந்த லைன் ஜாயின் பண்ணா இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இன்டர்னலா ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் தான் இதுதான் 165 டிகிரி. அப்போ எக்ஸ்டர்னலா இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்? 195 which is ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி எப்படி டிரா பண்ணோன்னு? நெக்ஸ்ட் 70 டிகிரி அக்யூட் ஆங்கிள். இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்ல. 70 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா so as usual first what we need to do ஒரு பேஸ் ஆங்கிள் பேஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். then vertex place the protractor on it 70 degree make sure 0ல இருந்து எடுக்கணும். இங்க 70 வருதா? next remove the protractor using a scale and pencil just join this line. join these points you'll get a line. இதுதான் mark it as a 70 degree. முடிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் 35. 35ம் சேம் தான். சம்மா இது 35. ஸோ பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் vertex place the protractor 35ன்றது between 30 to 40 இங்க வருது. next using a scale and pencil connect the points. ஸோ ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 35 degree. முடிஞ்சுதா? see how easy it is to draw. ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்லயே கொடுத்துருந்தாங்க. இங்க அடிஷ்னலா இதுல நம்ம புதுசா என்ன லேர்ன் பண்ணோம்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கொடுக்கறப்போ எப்படி டிரா பண்ணணும் அப்படின்றத இங்க நம்ம டேக் அவே. ஓகே. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. Next, estimate the size of each angle and then measure it with the protractor. இதுவும் நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். அங்க நம்ம கெஸ் பண்ணி ரைட் பண்ணோம்ல அதுதான் எஸ்டிமேட்னா கெஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. கெஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிட்டு ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணிக்கலாமா? அண்ட் இந்த கெஸ்ஸிங்ல ஒன் திங் வில் பி ஃபார் ஷுர். அது எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அந்த கெஸ்ஸிங்ல. சரியா? ஆனா அது என்ன டைப் ஆஃப் ஆங்கிள்னு இருக்கு இல்லையா? அது வந்து கெஸ் பண்றப்ப கூட அது மிஸ் ஆகாது. டைப் வந்து மிஸ் ஆகாது. அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு அக்யூரசி தான் மிஸ் ஆகும். ஓகேவா? டைப் வந்து நம்ம ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் டேபிளர் காலம் எடுத்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரைட் பண்ண.
ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ரைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு தென் இல்லை ஆங்கிள் நேம்க்கு இது ரைட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் நேம் ஓகே டைப் ஆஃப் ஆங்கிள் பேசிக்கா ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ண ஆங்கிள் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஆங்கிள். டைப் ஆஃப் ஆங்கிள் estimated actual angle ஓகேவா. இப்போ டைப் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சி இப்போ இந்த லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கா. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இப்படி இருந்தா ஸ்ட்ரெயிட் இப்படி இருந்தா பெர்பெண்டிகுலர் ஓகேவா. வி ஷேப் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது லெஸ் தென் பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா. ஃபீல் பண்ண முடியுதுல லெஸ் தென் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு. அப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கிறதுக்கு பாசிபிள். சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிபிள் இல்ல அக்யூட் ஆங்கிள் தான் அது. இது வந்து A1 இஸ் acute angle and estimation like எவ்வளோ இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா acute angle லெஸ் தென் 90 இங்கேருந்து 0 10 20 ஒரு 25 30 எடுத்துக்கலாமா. ஓகே லெட்ஸ் டேக் as a 30 டிகிரி. என்னோட கெஸ் படி 30. ஆக்சுவல் ஆங்கிள் வந்து நம்ம ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது இட் ஆல்மோஸ்ட் இங்க பாருங்க யூஸ் அதர் கலர். இது வந்து ஒரு லைன் ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைன்ன்றப்போ இப்படி இருக்கணுமா. ஓகே ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு க்ளோஸா இது இருக்கு ரைட்டா. அப்போ இது அப்டியூஸ் ஆங்கிள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் 10 இருக்கும் இல்லை. அப்போ நம்ம இது ஒரு 117 எடுத்துக்கலாமா. அப்போ இதோட ஃபுல் ஆங்கிள் வந்து 117 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பாசிபிள் வந்து B1 இஸ் பாசிபிள் இல்லை ஆக்சுவல் ஆங்கிள் அப்டியூஸ் ஓகே அப்டியூஸ் 170 இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ மெஷர் பண்றப்போ 170 வரலாம் 175 வரலாம் 169 168 கூட வரலாம். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஓகேவா. இப்படி இருந்தா அது ரைட் ஆங்கிள் விட அதிகமா இருக்கு அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் விட கம்மியா இருக்கு. ஆக மொத்தம் இது அப்டியூஸ் ஆங்கிள் கேட்டகரியில வருது. அண்ட் எவ்வளோ அதிகமா இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ 90 டிகிரிக்கு தானே அது க்ளோஸா இருக்கு. க்ளோஸ் டு 90 டிகிரி. அப்போ க்ளோஸ் டு 90 டிகிரினா இது 100 110 120 130 1 ஓகே. அப்போ நான் இது ஒரு 100 105 110 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம்ல. ஸோ நான் வந்து 100 க்ளோஸ் டு இதுதானே 105ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ C1 கூட நம்மளுக்கு அப்டியூஸ் தான் வருது. ஐ ஆம் கோயிங் டு டேக் இட் அஸ் 105 கெஸ்ஸிங் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் இது வந்து D1 அக்யூட் ஆங்கிள் தானே. ஓகே அக்யூட் ஆங்கிள் ஒரு 15 20 டிகிரி எடுத்துக்கலாமா. 10 இதுக்கு பிட்வீன் ஓகே 10 டிகிரி 20 டிகிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ D1 அக்யூட் ஃபார் ஷியோர். பட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 டிகிரின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க. இது வந்து எவ்வளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இப்படி இருந்தா இப்படி இருந்தா அது ரைட் ஆங்கிளுக்கு கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு 95 அப்படி எடுக்கலாமா. 95 அப்படி எடுக்கலாம். ஸோ இது வந்து 95 ஆனா கூட அது அப்டியூஸ் கீழே தான் வரும். ஸோ ஈவன் ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ அப்டியூஸ் ஒரு 92 ஒரு 95 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இது ஆப்வியஸா தெரியுது இல்ல. இது அவுட்டர்ல தான் மார்க் பண்ணியிருக்காங்க ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்
அண்ட் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஒரு 5 டிகிரி இருக்க சான்ஸ் இருக்கா? அப்போ 360 மைனஸ் 5 355. அப்போ அவுட்டர் ஆங்கிள் வந்து ஒரு 355 டிகிரி அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது ரிஃப்ளெக்ஸ் அவுட்டர் ஆங்கிள் வந்து ஒரு 355 டிகிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ யூசிங் எ ப்ரொடெக்டர் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபாஸ்டா நம்ம இதை மெஷர் பண்ணிடலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த ஆர்ம்ல இது இப்படி பொசிஷன் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ செகண்ட் ஆர்ம் வந்து பாஸ் ஆகுற பாயிண்ட் இது பேஸ் லைனா எடுத்து இருக்கிறதுனால 0 10 20 இன்டர்னல்லா இருக்கிற வேல்யூஸ் தான் பார்க்கணும். அது பிட்வீன் 40 to 50 இருக்கு. அப்போ 45 நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 30. நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஆக்சுவல் வந்து 45 டிகிரி வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நான் வந்து இதை பேஸ் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ 90 டிகிரி இன்டர்னல் ஆங்கிள்ஸ் தான், சாரி எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் 10 20 30 40 56 90 110 120 130 எங்க வருது? 165 கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து 165. நாட் பேட் இல்லை, க்ளோஸ் வேல்யூ தான் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். இது 165. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 105 நான் எடுத்திருக்கேன். இதோட ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இது பேஸ் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ 0 10 20 இப்படி கவுண்ட் பண்ணும். இது எவ்வளோ வருதுன்னா 120 டிகிரி கிட்ட இருக்கு. ஹவு மச் ஐ ஹவ் டேக்கன்? 105. ஓகே. இது வந்து 120 டிகிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வருது. 30 31 அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 10 20 30 30 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது 31 நான் எடுத்துக்கிறேன். ஸோ பட் நான் எஸ்டிமேட் பண்ணது 20, பட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் 31 டிகிரி கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் E1 0 10 20 30 இந்த லைன் வந்து இந்த ஆரோ எங்க அவுட்டர்ல எங்க இருக்குன்னா 100 கிட்ட இருக்கு. ஓகேவா? சாரி 100 கிட்ட இருக்கு. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஓகே, நான் 95 எடுத்திருக்கேன். திஸ் ஆல்சோ நாட் பேட். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்போ இன்டர்னல் ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். மெஷர் பண்ணிட்டு 360ஆல சப்ராக்ட் பண்ணா அவுட்டர் ஒன் நம்மளுக்கு கிடைக்கும். லெவனா 10 டிகிரி இருக்கு. அப்போ அவுட்டர்ல நான் 5 எடுத்தேன்னு நினைக்கிறேன். 5 எடுத்தேன். அது ஆக்சுவலா 10 டிகிரி இருக்கு. அப்போ 360 மைனஸ் 10 வந்து 350. ஸோ இது வந்து 350 டிகிரி. ஓகே. ஸோ இதுதான் என்னோட கெஸ்ஸிங்ல பிஃபோர் யூசிங் ப்ரொட்ராக்டர் கெஸ் பண்ணி ரைட் பண்ண ஆன்சர்ஸ். பட் ஆக்சுவலா அதோட வேல்யூஸ் தான் இங்க ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே. கிளாசிஃபை ஆங்கிள்ஸ் as acute, right, obtuse or reflex angle. அதுவும் நம்ம இங்கே கிளாஸிஃபை பண்ணிட்டோமே, பாக்ஸ்லயே நம்ம மென்ஷனும் பண்ணியாச்சு அது என்ன டைப் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மேக் எனி ஃபிகர் வித் 3 acute angles, 1 right angle and 2 obtuse angles. ஓகே. தேர்ட் ஒன்க்கு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணியெல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது. தேர்ட் ஒன்க்கு ஸோ டைரக்டாவே என்ன பண்ண போறோம்? மேக் எனி ஃபிகர் வித் 3 acute angles. இப்போ இங்க பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு ஹாரிசான்டல் லைன்
ஹாரிசான்டல் லைன். இந்த ஹாரிசான்டல் லைனை இந்த வேர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணா அது என்னது? ரைட் ஆங்கிளா? 1 ரைட் ஆங்கிள் கேட்டாங்களா? அப்போ அதை மார்க் பண்ணிடுங்க. 1 ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்கணும்ன்றாங்க? 3. அப்போ draw 3 acute angles இதுக்குள்ள. ஓகே, பிட்வீன் இந்த லைன்லேருந்து இந்த லைன், இந்த ஹாரிசான்டல் லைன்லேருந்து வெர்டிக்கல் லைனுக்கு ஒரு யூ கேன் ட்ரா ஒரு 3 அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ இது ஒரு அக்யூட் ஆங்கிளா? see இந்த பேஸ் லைனுக்கும் இதுக்கும் ஒரு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மோர் லைன் யூ ட்ரா. இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் கூட அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா? அப்போ ஒன் மோர் லைன் கூட நீங்க ட்ரா பண்ணுங்க. இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் கூட அக்யூட் ஆங்கிள். அப்போ 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்துருச்சா? ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் சே இதுவும் ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். 2 மெஷர்மெண்ட், ஆக்சுவல் மெஷர்மெண்ட் தெரியாது, பட் இது அக்யூட் ஆங்கிள் தான் ஷுவர். பட் மெஷர்மெண்ட் அவங்க கேட்கல, நீங்க ரேண்டமா இப்படி ட்ரா பண்ணாலே போதும். 1 ரைட் ஆங்கிள்னாங்க, அப்போ கரெக்டா ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கா? இது ஃபுல்லாவே ரைட் ஆங்கிள். ஓகே, 2 obtuse ஆங்கிள்ஸ்ன்றாங்க. சி இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் விட கொஞ்சம் கம்மியா, ரைட் ஆங்கிள் விட அதிகமா. அப்போ இங்க ஒரு பொசிஷன் இதை இப்படி நீங்களா ரேண்டமா ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். 2 obtuse ஆங்கிள்ஸ். இது ஒரு obtuse, இது ஒரு obtuse ஆங்கிள், இங்க ஒரு obtuse ஆங்கிள். ஓகே, இது ஒரு obtuse, இது ஒரு obtuse ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் த ரெக்குவயர்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணிட்டோமா? நீங்களா ஓனா ட்ரை டூயிங் இட். ஓகே, next one, draw the letter M such that the angles on the sides are 40 degree each and angle in the middle is 60 degree. இப்போ இதை ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரஃப் ஃபிகர் பாருங்க. லெட்டர் எம் நம்மளுக்கு தெரியும்ல, எம் லெட்டர் இருக்குல்ல. எனிவே they have mentioned இந்த எம் லெட்டர்ல இங்க வந்து 40 டிகிரியா இருக்கணுமா? ஓகே, draw the letter M such that angles on the sides, இது angles on the sides 40 degree each and angle in the middle இது இருக்கு இல்லையா, இது 60 டிகிரியா வரணும்ன்றாங்க. ஸோ 2 லைன்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். பேஸ் லைன் இதுதான் நம்மளுக்கு பேஸ் லைன். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஆஸ் அ பேஸ் லைன். ஓகே, அண்ட் ஐ எம் கோயிங் டு டேக் இங்கிருந்து சி ஃபர்ஸ்ட் இந்த லைன் நான் எடுத்துக்கிட்டேன் பேஸ் லைனா. நம்ம நார்மலா ஹாரிசான்டல் லைன் பேஸ் லைன் எடுப்போமா, அதே தான் நான் இங்க வெர்டிக்கல் லைன் பேஸ் லைனா எடுத்திருக்கேன். அண்ட் இங்க இருந்து இந்த லைன் நம்ம டிரா பண்ணோம் இல்லையா, அப்போ இதை நான் வெர்டெக்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க வெர்டெக்ஸ் இருக்கு. நவ் I'll take a protractor. ஓகே, டில்ட் பண்ணி இப்போ இது நான் பேஸா எடுத்திருக்கிறதுனால 0, 10, 20, 30, 40 இங்க எனக்கு 40 இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் டாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இந்த லைன் ஜாயின் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 40 டிகிரி ஆங்கிள் கிடைச்சிரும். ஜஸ்ட் கனெக்ட் மட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். நமக்கு எம் லெட்டர் தான் நம்மளோட டார்கெட் 40. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிருந்து இதுக்கு நம்மளுக்கு 60 வரணும். ஓகே, அவுட்டர்ல நம்மளுக்கு 60 ஃபார்ம் ஆகணுமா? அப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இதை வெர்டெக்ஸா எடுத்துக்கிட்டு 60 டிகிரி இந்த லைன்ல இருந்து இந்த நெக்ஸ்ட் 60 எங்க வருதுன்னு சொல்லி நம்ம எடுக்க போறோம். அப்போ யூசிங் a protractor டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த லைன்ல இது பிளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இதுதானே பேஸ் லைன். இப்போ 0, 10 இன்டர்னலா இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் பார்க்கணும். 0, 10, 20, 30, 40, 50, 60. 60 வந்து எனக்கு இங்க 120 கிட்ட இங்க மேல மார்க் பண்றதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்க வருது. ஓகேவா?
அண்ட் இந்த ஹைட்ல எனக்கு டிரா பண்ணாலே போதும். நம்ம ஆங்கிள்ஸ் இப்போ ஆங்கிள் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இது 90 டிகிரி ரைட்டா? இப்போ நான் இத கட் பண்றதுனால ஓகே லைன ஷார்ட் பண்றதுனால எனக்கு ஆங்கிளோட மெஷர்மென்ட் மாறுமானா மாறாது. ஓகேவா? நான் லாஸ்ட்ல ஃபைனலா நான் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு எங்கெங்க எது எது போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. நான் ஷார்ட் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஹைட்டுக்கு ஏத்த மாரி நான் இத ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 செகண்ட். ஐ வில் ரிமூவ் திஸ். இப்போ நான் இந்த லைனுக்கு ஏத்த மாரி ஷார்ட் பண்ணிக்கவா? என்ன பண்றேன்னா, இந்த லைன் இங்க இருக்கா? இது கூட இங்க வரைக்கும் இப்படி ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஷார்ட் பண்றதுனால ஆங்கிள்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதே மாரி இங்க நான் எக்ஸ்டெண்ட் பண்றதுனால, இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்றதுனாலயும் எனக்கு ஆங்கிள்ல எந்த சேஞ்சஸும் வராது. ஓகே. லெட்டர் எம் ப்ராப்பரா தெரியறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன், இந்த கட்டிங்லாம் பண்றோம் நம்ம. இங்க 40 டிகிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இது பேஸ் லைனா எடுத்துட்டு நான் 40 டிகிரி டிரா பண்ண போறேன். ஓகேவா? அப்போ இந்த எட்ஜ் வந்து நான் வெர்டெக்ஸா எடுத்துக்கிறேன். ஓகே. அகைன் 40 டிகிரி. இங்க பிளேஸ் பண்ணிட்டு 1 செகண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இத தானே பேஸ் லைனா எடுத்திருக்கோம். இந்த லைன. அப்போ நம்ம இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் போணும் இங்கிருந்து. 0, 10, 20, 30, 40. இங்க 40 இருக்கு. I'll just mark it. Then remove this. என்னோட எம் கொஞ்சம் கிராஸா வந்திருக்குல்ல? பட் ஓகே ஃபைன். இது வந்து இங்க ஒரு 40 டிகிரி. தட்ஸ் ஆல். டன். நோ? அவ்வளோதான். இதுதான் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் 5th சம். இதுவும் அதே டைப் தான். Draw the letter Y such that the three angles formed are 150, 60 and 115 கேக்குறாங்க. Okay, I'll take it to the next page. Okay, draw the letter Y. See, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? Y என்றது இப்படி இருக்குமா? இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட். அப்போ 3 லைன்ஸ் பேசிக்கா இருக்கு. அப்போ draw the letter such that 3 angles formed are 150, 60, 150. ஓகே. இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் எனக்கு 150 இருக்கணுமா? இவங்க வந்து நம்மளோட Y மாதிரி இவங்க எடுத்திருக்கிற Y இல்ல. இப்படி இருக்கு. ஓகே. சோ இந்த இடத்துல எனக்கு 150 வரணும். அண்ட் இங்க எனக்கு 60 ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். அகைன் இங்க எனக்கு 150 இருக்கணும். இது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வில் டிரா ஒன் வெர்டிக்கல் லைன். ஐடியாக்காக சொல்றேன். வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன்ல இப்போ இது இது இப்போ இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸா இருக்கும். இது வெர்டெக்ஸா எடுத்துக்கிட்டு இது பேஸ் ஆங்கிளா இருக்கும். அப்போ 0, 10, 20 இப்படி மெஷர் பண்றப்ப எனக்கு 150 எங்க வரும்னு பார்த்து அது பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம்னா இந்த கனெக்ட் பண்ணா இந்த ஆங்கிள் 150 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் வெர்டெக்ஸ் வந்து சேம் தான் ஃபார் ஆல் தி 3 ஆங்கிள்ஸ். இதை எடுத்துட்டு இது பேஸ் லைனா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 60 டிகிரி மார்க் பண்ண போறோம். 60 சம்வேர் அக்யூட் ஆங்கிள்னால கொஞ்சம் ஷார்ட்டா வி ஷேப்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். 60 டிகிரி மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அகைன் இது வெர்டெக்ஸ் எடுத்துட்டு இது பேஸ் லைனா எடுத்துக்கிட்டு மெஷர் பண்றப்ப நம்மளுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா 150 தான் வரும். ஏன்னா ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 தானே. அப்போ இது 150, இது ஒரு 60 அப்படின்னா இது ரிமைனிங் பார்ட் வந்து உங்களுக்கு 150 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? வேற ஆப்ஷனே இல்லை. இங்க 150, இங்க 150, இது 60 எடுத்தாலே இது நீங்க நெக்ஸ்ட் நீங்க எஃபோர்ட் போடாமலே இந்த சைடு நம்மளுக்கு 150 கிடைச்சிரும். ஓகே, காட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கலாமா? வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணியாச்சு. அண்ட் ஐ வில் டேக் திஸ் ஆஸ் அ வெர்டெக்ஸ். ஓகே, இப்போ ஐ வில் டேக் அ ப்ரொட்ராக்டர். ப்ரொட்ராக்டர் என்ன பண்ணணும்னா கரெக்டா பிளேஸ் இட் ஆன் த வெர்டெக்ஸ்.
அண்ட் இப்போ இதை பேஸ் லைனாக யூஸ் பண்ணிக்கிட்டு you have to take 150. ஸோ பேஸ் லைன் இது எடுத்ததுனால அசெண்டிங் ஆர்டரில் தான் போகணும். அப்போ இன்டர்னலாக இருக்கிற வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து மாற்றி கூட இருக்கலாம். இங்கே அசெண்டிங் இங்கே டிசெண்டிங் கூட இருக்கலாம். ஓகேவா? எனக்கு 150 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது 150. தட் இஸ் இங்கே 30 கிட்ட. ஸோ என்னோட 150 பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணதுக்கப்புறம் I'll take away this protractor and I'll join this one and this one. இப்போ இங்க எனக்கு ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் எவ்வளோ? 150 டிகிரி மார்க் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சேம் வேர்டெக்ஸ் இஸ் சேம், நோ சேஞ்ச் இன் தட். ஓகேவா? வேர்டெக்ஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. வேர்டெக்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ பேஸ் லைன் இருக்குல்ல, பேஸ் லைன் வந்து இப்போ நம்ம புதுசாக ட்ரா பண்ண லைன் தான் நம்மளுக்கு இப்போ பேஸ் லைன். அது எடுத்துக்கலாம் பேஸ் லைனா. பேஸ் லைன் எது எடுத்தோமோ அங்கேருந்து நம்ம ஜீரோலேருந்து தான் கால்குலேட் பண்ணோம். 0, 10, 20, 30, 40, 50, 60. 60 வந்து 120 இந்த வேல்யூ கிட்ட மார்க் பண்ணுறதுக்காக நான் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் 120 கிட்ட இங்கே காட்டுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நவ் வில் ரிமூவ் திஸ். இப்போது இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோன்னா பர்ஃபெக்டாக 60 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது நீங்கள் கண்மூடிய அப்தனமாக சொல்லலாம். இங்கே ஃபார்ம் ஆகிக்கிற மெஷர்மெண்ட் 150 பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட் ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரியாக இருக்கணும். இப்போ இது 150 இது 60 எடுத்துக்கிட்டா இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கணும்? ப்ளஸ் 150 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 360 கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் 150 150 300 300 + 60 360 கிடைச்சிருச்சா? ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 150 கிடைச்சிரும். வேணால் நீங்கள் மெஷர் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ட்ரா பண்ணியிருக்கிற லைன் தான் நம்மளோட பேஸ் லைன். வேர்டெக்ஸ் கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. கரெக்டாக 150ல தானே இந்த லைன் போகுது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? ஸோ வை ட்ரா பண்ணிட்டோமா? தட்ஸ் ஆல். வித் திஸ் ஐ திங்க் ஆல் சம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 6 and 7 இன்னும் 2 more sums இருக்கு. அதுக்கப்புறமா சம்மரி. சரி, இதுல 6th one, the Ashoka Chakra has 24 spokes. எத்தனை ஸ்போக்ஸ் இருக்கு? 24 spokes இருக்காம். What is the degree measure of the angle between two spokes next to each other? இப்போ ஒரு ஸ்போக்கும் அதர் ஸ்போக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பிட்வீன் டூ ஸ்போக்? இதில் லார்ஜஸ்ட் அக்யூட் ஆங்கிளும் கேட்குறாங்க. ஸோ பேசிக்கா அசோக சக்ரான்றது என்ன ஷேப்ல இருக்குன்னா சர்க்கிள். இந்த உள்ள இருக்கிற ஸ்போக்ஸும் சர்க்கிள். அப்போ எவ்ரி ஸ்போக் வந்து நம்ம ஆர்மா கன்சிடர் பண்ணணும். அது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஹோல் ஆங்கிள் கம்ப்ளீட் ஆங்கிள் 360. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள் ஈக்குவல் டு இது நம்மளுக்கு தெரியும் 360ன்னு சொல்லிட்டு. இப்போ அசோக சக்ரா ஹேஸ் 24 ஸ்போக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கம்ப்ளீட் சர்க்கிளை எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க? 24 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்போக்ஸ். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் இந்த ரெண்டு ஸ்போக் 24 ஈக்குவல் பார்ட்ஸ்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்போக்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். தட் இஸ் 360 டிவைடட் பை 24. ஆங்கிள் பிட்வீன் two spokes. Okay, 360 divided by அப்போ one angle. இப்போ இந்த ஸ்போக் இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ 360 divided by 24 which is 15 டிகிரி வருது. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இப்போ இதுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 15 டிகிரி. அகைன் செகண்ட் ஒன்க்கும் தேர்ட் ஒன்க்கும் ஃபார்ம் இருக்கிறது 15 டிகிரி. ஓகே, தேர்ட் ஒன்க்கும் ஃபோர்த் ஒன்க்கும் ஆங்கிள் வந்து 15 டிகிரி. ஓகே, அதுதான் இங்க கேட்குறாங்க.
What is the degree measures of the angle between two spokes next to each other? 15 degree. What is the largest acute angle found between two spokes? இந்த two spokesக்கு what is the largest acute angle கேக்குறாங்க. இப்போ for example இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கை எடுத்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்போக்கும் செகண்ட் ஸ்போக்கும் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 15. செகண்ட் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்போக்கும் தேர்ட் ஸ்போக்கும் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 15 + 15 30 டிகிரியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்போக்கும் தேர்டு ஸ்போக்கும் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு வந்து 15 + 15 + 15 which is 45 இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போனா which is the largest acute angle கேக்குறாங்க. So basically the acute angles formed here are acute angles formed here are 15 degree. ஓகேவா? 16 டிகிரிலாம் ஃபார்ம் ஆகல இங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்போக்கும் செகண்ட் ஸ்போக்கு ஆங்கிள் வந்து 15. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்போக்கும் தேர்ட் ஸ்போக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 30. இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 15ல தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 45, நெக்ஸ்ட் வந்து 60, நெக்ஸ்ட் வந்து 75 அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் 15 90. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கு 1 2 3 4 5 6 செவன்த் ஸ்போக்கு இருக்கிற ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 105. இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகேவா? அக்யூட் ஆங்கிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐல் சே ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் ஹியர் ஆர் இந்த வேல தான் அது இருக்கு. ஓகேவா? இதுல which is the largest acute angle? 75 degree. ஓகேவா? so largest acute angle is acute angle is 75 degree. In case questionல which is the smallest obtuse angle அப்படின்னு கேட்டாங்கன்னா 105. ஓகேவா? ஸோ கொஷின் எப்படின்னா கேட்கலாம். இன்கேஸ் லார்ஜஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா யூ ஹாவ் டு கண்டினியூ திஸ் ஃபர்தர். ஓகே, பிஃபோர் 180 ரீச் ஆகிறதுக்கு லெஸ் தென் 180 உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன வேல்யூ வருமோ அதுதான் லார்ஜஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிளா எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மோர் சம் வி ஹேவ். இது வந்து ஒன் டைப் ஆஃப் பசில் தான். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. லெட்ஸ் see. I am an acute angle. ஓகே, ஸோ நான் ஒரு அக்யூட் ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே மேக்ஸில் நம்மளுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளை தான் நான் அசைன் பண்ணுவோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு அக்யூட் ஆங்கிள்ன்றாங்க. அப்போ அந்த அக்யூட் ஆங்கிள்ன்றது 30 டிகிரியா 40யா 45ஆ 60யா இல்லை 89ஆ நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் மேக்ஸில் தெரியலன்னா நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். லெட் எக்ஸ் பி அன் அக்யூட் ஆங்கிள். let x be an first acute angle. ஓகேவா? be an அந்த first statementக்கான லைனுக்காக இது எடுத்திருக்கேன். if you double my measure you get an acute angle. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? acute angle அப்படின்னாலே நம்மளுக்கு less than 90 தான் அர்த்தம். டபுள் பண்ணா கூட அப்பயும் அது acute angle தானா? ஓகேவா? இப்போ என்ன டபுள் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், அக்யூட் ஆங்கிள். அப்பயும் நான் லெஸ் தென் 90ஆவே தான் இருப்பேன். இஃப் யூ ட்ரிபிள் மை மெஷர் யூ வில் கெட் அன் அக்யூட் ஆங்கிள் அகெயின். ஈவன் நம்ம 3 டைம்ஸ் அது பண்ணா கூட அப்பயும் நம்மளுக்கு லெஸ் தென் 90ஆ தான் இருக்குமா வேல்யூ. ஓகே, அப்போ 3x கூட 90 டிகிரி தான். நெக்ஸ்ட் இஃப் யூ குவாட்ரபிள்னா அவங்கள பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க 4 டைம்ஸ்ன்ட்டு. ஸோ 4 டைம்ஸ் மை மெஷர் you will get an acute angle yet again. ஈவன் என்ன 4 டைம்ஸ் நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் 4 டைம்ஸ் என்ன மாத்தினாலும் அப்பயும் நான் அக்யூட் ஆங்கிளா தான் இருப்பேன். ஓகேவா? then but if you multiply by measure by 5 you will get an obtuse angle measure. ஓகே, நீங்க 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் பண்ணா கூட நான் அக்யூட் ஆங்கிளா தான் இருப்பேன். பட்
என்ன ஒன்ஸ் நீங்க 5 டைம்ஸா மாத்துனீங்கன்னா நான் அப்ப என்ன ஆவேன், அப்டியூஸ் ஆங்கிளா மாறிடுறேன். ஓகே, யூ வில் கெட் அன் அப்டியூஸ் ஆங்கிள் மெஷர். அப்ப அப்டியூஸ் ஆங்கிள் மெஷர் அப்படின்னா அது மோர் தென் 90 மாறிடுது. ஓகே, வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஃபார் மெஷர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். 10 வந்து லெஸ் தென் 90 தானே. இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டா இது லெஸ் தென் 90. நான் இதை டபுள் பண்றேன். 10 டபுள் பண்ணா 20. 20 கூட லெஸ் தென் 90 தானே. சூப்பர். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ட்ரிபிள் பண்ணலாம். 30. 30 கூட லெஸ் தென் 90. சூப்பர். அப்போ இந்த 10 வந்து 4 டைம்ஸ் பண்ணலாம். அப்போ 40 டிகிரி விச் இஸ் லெஸ் தென் 90. 5 டைம்ஸ் பண்றப்போ 50 விச் இஸ் லெஸ் தென் 90 தான் இருக்கு. ஆனா எனக்கு அப்டியூஸா மாறணும். அப்போ 10ன்றது ஆன்சர் கிடையாது. இந்த மாதிரி எவ்ரி டைம் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு பதிலா நம்ம மேத்தமேட்டிக்கலாவே அல்ஜீப்ரால நம்ம சால்விங் த சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். எப்படி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்றது அதெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க எடுக்க போறோம். இங்க எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 90 எடுத்திருக்கோம். சரி, அப்போ 90னா 90 நம்ம நம்ம ட்வைஸ் பண்ணாலே என்ன ஆயிடும்? லெஸ் தென் 90ன்னு சொல்றாங்க. அப்போ லெஸ் தென் 90 அப்படின்றப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் 18 எடுத்துக்கிட்டா கூட அது என்னவா மாறும்? 2 ட்வைஸா எடுக்கிறப்போ 160. அப்போ அங்கேயே போயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கம் டு த செகண்ட் ஒன். இப்போ 2ஆல ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணிக்கோங்க. டேக்கிங் 2 டு த அதர் சைடு. அப்போ 90 டிவைடட் பை 2 அப்போ 45. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் வந்து லெஸ் தென் 45 இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல லெஸ் தென் 90 தெரிஞ்சுது. செகண்ட் கண்டிஷன்ல ஃபில்டர் பண்ணிட்டே வரும். அப்போ அது வந்து 45 விட கம்மியா இருக்கணும். அப்போதான் அது பாசிபிளா இருக்கு. இப்போ தேர்ட் இங்க வரப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 90 டிவைடட் பை 3. ஸோ பேசிக்கா இங்க மல்டிப்ளைல இருக்கனா இந்த சைடுல ரைட் சைடுக்கு கொண்டு வரப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? அது வந்து டிவைட் ஆயிடும். அப்போ இங்க வந்து எக்ஸ் லெஸ் தென் 30. ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 45 இருக்கணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப்ல இங்க நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? அப்போ எக்ஸ் வந்து 45 இல்ல 45 விட கம்மி 30 இருக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. இங்க கமிங் டு த ஃபோர்த் ஸ்டெப், எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 90 டிவைடட் பை 4. 90 டிவைடட் பை 4 வந்து 22.5. அப்போ எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 22.5 தான். இதுதான் ஃபைனல். 22.5 விட கம்மியா இருக்கணும். இப்போ 30 விட கம்மினா ஃபார் எக்ஸாம்பிள் 28 எடுத்துக்கலாம். இப்போ 28 நீங்க டபுள் பண்ணா 56 which is acute. ட்ரிபிள் பண்ணா 84 which is acute. 4 டைம்ஸ் பண்ணா which is 112. 112 வருது. அப்ப 112 வந்து உங்களுக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ரைட்டா? அப்போ 4 டைம்ஸ்ல அது வரல. அப்போ நம்ம ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ எக்ஸ் லெஸ் தென் 22.5ன்றப்போ இட்ஸ் பாசிபிள். 22.5 22வே எடுத்துக்கலாமா? இப்போ 22வை ட்வைஸ் பண்ணலாம் 44. அப்டியூஸ் ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை ஆகுது. த்ரைஸ் பண்ணலாம் 66. அப்டியூஸ் ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 4 டைம்ஸ் பண்ணலாம் 88. அப்பயும் அப்டியூஸ் ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 5 டைம்ஸ் பண்றப்போ 110 வருதா? ஓகே, அப்போ 22.5 விட கம்மியா இருக்கிற வேல்யூ. ஓகேவா? அண்ட் வாட் ஆர் த பாசிபிலிட்டி மெஷர்ன்றாங்க. நெக்ஸ்ட் 5x அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 5 டைம்ஸ் பண்றப்போ அப்டியூஸ் ஆங்கிளா ஃபார்ம் ஆயிடுது. அப்போ 90 டிவைடட் பை 5 18. அப்போ 22.5 விட கம்மினா அப்போ 10 எல்லாம் எடுக்கலாம்னா நோ. இதுல வந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 18. ஸோ பேசிக்கா அந்த ஆங்கிள் வந்து ஓகே, இது ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள் தான். ஓகே, பிட்வீன் 18 to 22.5. see I'll write a condition now. so இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரே. ஓகேவா? இது ரெண்டு தான் ஃபைனல் அவுட்கம். இப்போ இது ரெண்டுமே சிங்கிள் ஈக்குவேஷனா நம்ம மாத்த போறோம். எக்ஸ் சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். இந்த அக்யூட் ஆங்கிள் வந்து 18 விட அதிகமா இருக்கணும் அண்ட் 22.5 விட கம்மியா இருக்கணும். இந்த ரேஞ்ச்ல இருக்கிற நீங்க எந்த வேல்யூ எடுத்து ட்வைஸ் பண்ணுங்க, த்ரைஸ் பண்ணுங்க, 4 டைம்ஸ் பண்ணுங்க, அக்யூட் ஆங்கிள் வரும். பட் 5 டைம்ஸ் பண்றப்போ அப்டியூஸ் ஆங்கிள் வரும். செக் வித் 19, 20, 21லாம் செக் பண்ணி பாருங்க. 19.5 அது வந்து 1 டைம், 2 டைம், 3 டைம்ஸ், 4 டைம்ஸ்க்கு கரெக்டா அக்யூட் ஆங்கிள் வரும். 5 டைம்ஸ் பண்றப்போ
அது அப்டியூஸ் ஆங்கிளா மாறிடும். ஸோ இந்த ரேஞ்சில் 18லேருந்து 22.5க்குள்ள நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றாங்க. அப்போ வாட் ஆர் த பாசிபிலிட்டி ஆஃப் மெஷர்னா இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே. ஓகே, அப்போ எல்லா வேல்யூஸ்ன்றப்போ நம்ம எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால இந்த கண்டிஷனாவே நம்ம விட்டுறலாம். இந்த கண்டிஷனாவே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் 7th sum. ஓகே, ஸோ வி கம்ப்ளீட்டட் த என்டையர் சாப்டர் அண்ட் சம்மரி வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் என்டையர் சாப்டரில் என்னெல்லாம் பார்த்தோம், கான்செப்டாக என்னெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் தான் இருக்கு நம்மளுக்கு இங்கே. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ் ஆன் சம்மரி ஆஸ் வெல். Okay, and thanks for watching children, and please do subscribe, and next chapter நம்ம next video ல continue பண்ணலாம். Thank you, thanks for watching, and please do the subscribe. Okay, thank you, take care.